அன்பு இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஈஸ்டர் திருவிழாவின் ஸ்தோத்திரங்களையும் மகிழ்ச்சியையும் நிறைவையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் 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 மகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக இன்றைய நாள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாள். அல்லேலூயா! ஆண்டவர் உயிர் பெற்று எழுந்த நாள். இந்த உலகத்திலே ஆண்டவர் வாழ்ந்து 30 ஆண்டுகள், அதன் பிறகு ஒரு 3.5 ஆண்டுகள். ஆகவே அவருடைய பிறப்பு, இறப்பு, உயிர்த்தெழுதல், இந்த மூன்றும் நமக்கு அநேக பாடங்களை கற்பித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உயிர்ப்பித்தல் என்பது அளவற்ற மீட்டுருவாக்கத்தின் கொண்டாட்டம். என் தேவனாகிய கர்த்தர் அளவில்லாமல் நம்மை மீட்டுக் கொண்டார், நம்மை எடுத்துக்கொண்டார், நமக்கு விடுதலை கொடுத்தார் என்பதனுடைய உண்மையான பொருள்தான் இந்த உயிர்த்தெழுதல். The resurrection, celebrating bondless என்று டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்று சொல்கிறார்கள். ஆகவே இந்த உயிர்த்தெழுதல் என்பது ஒரு நல்ல மாற்றுருவாக்கத்தை மீட்டு தருகிறதாக நாம் அறிகின்றோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். நல்ல ஆண்டவரே, தர்மியான காலை வேளைக்காய் நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம். ஓய்வு நாள், எங்கள் ஆண்டவராகிய இரட்சகர் உயிரோடு எழுந்த நாள். இந்த நாளிலே நாங்கள் தொழுது கொள்ளும்படியாய் அனைவருமாய் சேர்ந்து ஹாப்பி ஈஸ்டர், மகிழ்ச்சி, ஈஸ்டர் மகிழ்ச்சி, என் தேவனுடைய உயிர்த்தெழுந்த திருநாளை மகிழ்ச்சியாய் கொண்டாடும்படியான ஸ்லாக்கியத்தை என் தேவநாயகத்தை கொடுத்தீரே, அதற்காய் நன்றியோடைய ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. செய்தி கேட்க போகிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதியும், உமது கிருபையினால் நிரப்பும். உயிர்த்தெழுதலுடைய மகிழ்ச்சி, இந்த உயிர்த்தெழுதலுடைய அளவற்ற மீட்டுருவாக்கும் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் ஆண்டவரே மீட்பளிக்கத்தக்கதாக, விடுதலை அளிக்கத்தக்கதான கிருபை நீர்த்தார். ஆசீர்வதியும் பெறப்படுத்தும். நீ பிரேசித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். தேவநாமத்தில் துதி உண்டாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். சோதனை பெருகினாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, சோதனை பெருகினாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லவே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த
போதுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆமென். உயிர்த்தெழுதல் என்பது ஏதோ திடீரென்று ஏற்பட்ட ஒரு சம்பவம் அல்ல. ஆண்டவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அநேக இடங்களிலே இந்த உயிர்த்தெழுதலை பற்றி சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வார்த்தை கடந்து போகும் பொழுது, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். பாருங்க, ஆண்டவர் உயிரோடு இருக்கும் பொழுதே சீடர்களோடு பகிர்ந்து கொள்கின்றார். தான் மரணமடைய போகிறேன், சிலுவையிலே மரணமடைய போகிறேன், அதன் பிறகு என்னை புதைத்தாலும் 3 நாளிலே நான் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. என்ன அழகா சொன்னார் பாருங்க. 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். அது மாத்திரமல்ல, அதே மத்தேயு சுவிசேஷத்திலே 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது, அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், அவரை ஆண்டவராக இயேசுவை கொலை செய்வார்கள், ஆகிலும் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார். ஆகவே மிக அருமையாக ஒவ்வொரு பகுதியிலும் பாருங்க. அந்த மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே கூட 21ஆம் வசனத்திலேயும் சரி, அதே மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் சொல்றாரு, அவர் உயிர் கொலை செய்வார்கள், ஆனாலும் என் தேவன் உயிரோடு எழுந்துருவார். அதாங்க ஈஸ்டர். அது மாத்திரமல்ல, அதே மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19 படிங்க. அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும். நம்ம குட் ஃப்ரைடேல பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன் அப்படி என்று பாடணுமே. அந்த வாரினால் அடிப்பிக்கப்பட்டு அவர் என்ன பண்ணப்படுறாரு? சிலுவையில் அறையப்பட்டு புறஜாதியரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார். ஆகிலும் மூன்றாம் நாளிலே. ஆக இந்த பகுதிகள் எல்லாவற்றிலேயும் என் தேவனுடைய உயிர்த்தெழுதல் மிக அழகாய் சுட்டி காட்டப்படுகிறது. அப்படியானால் இந்த உயிர்த்தெழுதல் ஒரு சிறப்பு வாய்ந்த உயிர்ப்பு திருவிழா ஆக கொண்டாடப்படுகிறது. நியாயமே. 2 நண்பர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டார்கள். அப்பொழுது இந்த 2 நண்பர்களிலே ஒருவர் சொன்னார், இயேசுவினுடைய பிறப்பு மகா பெரியது என்று சொன்னார். அப்ப இந்த சகோதரர் சொன்னாரு, அப்படியா, இயேசுனுடைய இறப்பு மிக உன்னதமானது என்று சொன்னார். 2 பேருக்கும் ஒரு வாக்குவாதம். பிறப்பா அல்லது மரித்த நிகழ்வா? 2 பேருமே இப்படியா பேசி கொண்டிருக்க போகும்பொழுது வழியில் ஒரு பெரியவரை சந்திக்கிறார்கள். அந்த பெரியவரிடத்தில் கேட்கிறாங்க, ஐயா, இயேசு கிறிஸ்துனுடைய
பிறப்பு தான் உயர்வு என்று நான் சொல்றேன். என் சகோதரர் சொல்றாரு இயேசு கிறிஸ்துனுடைய மரித்தல் தான், சிலுவையில் அறையப்படுதல் தான் சிரேஷ்டம் என்று சொல்றாரு. இதில் எதுங்கயா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, நீங்க என்னை பார்த்து நான் கிறிஸ்தவனா, இந்துவா, இஸ்லாமியா என்று கேட்காதபடி இதை கேட்டீர்கள். எனக்கு தெரிந்தவரையிலே நான் சொல்கிறேன், பிறப்பும் விசேடம் அல்ல, மரித்தலும் விசேடம் அல்ல, உயிர்த்தெழுதல் தான் விசேஷம் என்று சொன்னார். ஆகவே பிறப்பும் இறப்பும், பிறப்பு என்பது மகிழ்ச்சி பூலோகத்தில் அவ்வளவுதான், இறப்பு என்பது ஒரு வெறுமை விரக்தி. ஆனால் உயிர்த்தல் என்பதுதான் மக்களுக்கு விடுதலையை அளிக்கின்ற ஒரு மாபெரும் செயல். நம்பிக்கை இல்லாத மக்கள் ஒரு சிலுவையில் தூக்கி போட்டுட்ட உடனே மறிச்சிட்டாரு, என்ன பண்ண அடக்கம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணிட்ட உடனே அவங்க பாருங்க சீஷர் என்ன பண்றாங்க, தன்னுடைய பழைய வேலைக்கு போயிடுறாங்க. ஏன் இனிமேல் நோ மோர் லைஃப், ஏதோ இயேசுவோடு இருந்தோம், இயேசுவோடு உண்டோம், உறங்கினோம், உறவாடினோம், இருந்தோம், மகிழ்ச்சியா இருந்தோம். ஆனால் இயேசு செத்துட்டாரு, இயேசு செத்துட்டாரு. இதுதான் இந்த உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக மக்கள் கொண்டிருந்த ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையின்படியே இயேசு உயிரோடு மரித்து விட்டார். ஆகவே மரித்தவர் இனி எழுந்திருக்க மாட்டார். ஏன்னா இயேசுசாமி உயிரோடு இருக்கும்போது பல இடங்களிலே தன்னுடைய சீடர்களுக்கு சுட்டி காட்டுகின்றார், நான் உயிரோடு எழுந்திருப்பேன், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பேன். இப்படியா சுட்டி காட்டிய கூட இவர்கள் ஒருவரும் கூட அந்த உயிர்த்தெழுதலை நம்பவில்லை. அந்த நம்பிக்கை இந்த உயிர்த்தெழுதலில் இவர்களுக்கு இல்லை. ஆனால் ஒரு சிலர் நம்பினார்கள். யாரா நம்பினாங்கன்னு சொன்னா, மத்தேயு சுவிசேஷத்தில் 27ஆம் அதிகாரம் 62வது படிங்க. ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவின் இடத்தில் கூடி வந்து ஆண்டவனே அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது, இயேசுசாமி எத்தன் சொல்றாங்க பாருங்க, எத்தனை திருட, இந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பான் என்று சொன்னது. நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு அங்க பாருங்க. இது எல்லாருக்கும் தான் சொல்றாரு, சீடர்களா மறந்துடுறாங்க. ஆனால் இந்த பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் நினைவுக்கு வைத்திருந்து பிலாத்து திரும்ப கேட்கிறாங்க, ஐயா இவர் செத்துட்டாருன்றது உண்மை அல்ல, பொய். ஏன்னா இவர் மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க போகிறார். அப்படி உயிரோடு எழுந்த போது இல்லை எழுந்துக்கிறாரு எழுந்துக்கலையே தெரியல, இவரை சீஷர்கள் வந்து தூக்கி போயிட்டு கூட இல்லைன்னு சொல்லிடுவாங்க, உயிரோடு எழுந்துட்டான்னு சொல்லிடுவாங்க. ஆகவே என்ன பண்ண சொல்றாங்க, எழுந்திருப்பான் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகமா இருக்கிறது. ஞாபகமா, அவர்களுக்கு ஞாபகம், சீஷர்களுக்கு ஞாபகம் இல்லையா? கூடவே இருந்த சீஷர்களுக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த பிரதான ஆசாரியர்களுக்கு லாபம் இருந்தது, என் இயேசுசாமி மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறேன் என்று சொன்னாரே. அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, இந்த சீடர்கள் மறந்து விட்டதினாலே, இயேசு உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொன்னதை மறந்து விட்டதினாலே அவர்களுக்கு எதிர்காலம் என்பது ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. கவலை, வாழ்க்கையிலே கவலை, அச்சம், கைவிடப்பட்ட ஒரு நிலைமை வந்துவிட்டது. உயிர்த்தெழுதல் வழியே கிடைக்க பெறுகின்ற அந்த மீட்டுருவாக்கத்தை அனுபவிக்க முடியாதபடி தடங்களாகிவிட்டது. இவர்கள் அங்கலாய்க்கிறார்கள், இந்த மனிதன் செத்து விட்டார். நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையிலே அனைத்து மக்களும் தள்ளப்பட்டவர்களாய், ஏன் சீடர்களும் தள்ளப்பட்டவர்களாய் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி செல்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் நாம் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து சிந்திக்க போகிறோம். உயிர்த்தெழுதல் என்பது அளவற்ற மீட்டுருவாக்கத்தின் கொண்டாட்டம், அளவற்ற மீட்டுருவாக்கம். அப்படியானால் முதலாவதாக இந்த உயிர்த்தெழுதல் என்பது கரைப்படாத உயிர்த்தெழுதலாய் காணப்படுகிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் எடுத்து வைத்துக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 15:51 படிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு சொல்றாங்க, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, யாருமே சாகிறதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது, கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது, ஒரு நிமிடத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபம் ஆக்கப்படும். அதான் மாற்றுருவாக்கம். உயிர்த்தெழுதல் என்பது ஒரு மாற்றுருவாக்கத்தை தருகிறது. கரைபடாத உயிர்த்தெழுதல், இந்த உயிர்த்தெழுதல் மூலமாய் ஒரு மாற்று உருவாக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். படிங்க.
நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் மரித்தோர் அனைவரும் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இதுதாங்க உண்மையான கரைப்படாத உயிர்த்தெழுதல். ஆண்டவரோடு கூட உயிர்த்தெழுதல் என்று சொல்லும் பொழுது இயேசு மரித்தார், உலக பாவங்களுக்காக மரித்தார். அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் எல்லாம் ஏராளமான எல்லா குற்றமும் நாம் செய்த தவறுகள். அடுத்த ரோமர் 3:23 படிங்க. ரோமர் 3:23. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் ஆகி போனோம். ஆனால் இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் மட்டுமே கரைப்படாத ஒரு அருமையான, ஒரு உண்மையான, ஒரு பரிசுத்தமான உயிர்த்தெழுதல். ஆகவே தான் கவலையோடு போறாங்க மக்கள், கண்ணீரோடு போறாங்க மக்கள். அந்த கல்லறை பார்த்த உடனே கல்லறையானது வெறும் கல்லறையாய் காணப்பட்டது, திறந்த கல்லறையாய் காணப்பட்டது. அங்கே இயேசுனுடைய உடல் இல்லை. அப்போ கூட அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த வேலைக்காரர் மாதிரி வர்றவரை பார்த்து சொல்றாங்க, ஐயா நீர் அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு சென்றதுன்றானால் சொல்லுங்க. பக்தன் அழகாய் பண்றான். கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே, உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. மிக சிறந்த ஒரு பாடல். கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்து ஒதுங்கி விட்டாங்க. என்னடா வெளிச்சம் வந்தது, யாருமே புரட்ட முடியாத மாபெரும் ஒரு கல். அந்த கல் அதே தான் தானியேலுடைய அந்த சிங்கக்கவியில் போட்டப்ப கூட சிங்கக்கவி உள்ள போட்டுட்டு பெரிய கல் பாறாங்கல் எடுத்து மூடிடுறாங்க வாசல்ல. அதே மாதிரி ஏசாமி உயிரோடு எழுந்திருப்பார் நினைச்சிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கல்லறைக்கு முன்னாலே ஒரு பெரிய கல்லை மூடி வச்சிடறாங்க. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் மிக பெரியவர், மிக வல்லவர். அவருடைய உயிர்த்தெழுதல் கரை திரை அற்றது, பரிசுத்தம் உள்ளது. அந்த உயிர்த்தெழுதல் என்பது அருமையான ஒரு மீட்டுருவாக்கத்தின் கொண்டாட்டத்தை நமக்கு கொடுக்கின்ற ஒரு செயல். ஆகவேதான் அவர் உயிரோடு எழுந்தார் என்கிற செய்தி மிக மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆனால் நாடி சென்றவர்கள், ஓடி சென்றவர்கள், பார்க்க சென்றவர்கள், அவர் மரித்து விட்டார் என்று சுகந்த வார்த்தை எடுத்து சென்றவர்கள் எல்லாம் ஏமாற்றம் அடைந்தார்கள். எங்க இயேசு காணுமே, எங்க இயேசு காணுமே, எங்க இயேசு காணுமே. அப்பதாங்க சொல்லப்படுகிற வார்த்தை, அவர் இங்கே இல்லை. அல்லேலூயா. என் ஆண்டவராகிய கர்த்தர் செத்து போன இடத்திலே இல்லை. நீங்கள் செத்த கிறிஸ்தவர்களாக அல்ல, உயிரோடு இருக்கிற கிறிஸ்தவர்களாய், உயிரோடு இருக்கிற ஆண்டவரை உயிருள்ள இடத்திலே போய் தேடுங்கள். அல்லேலூயா. இதுதாங்க அங்க சொன்னாங்க. அங்க அவருக்கு சொல்லப்பட்ட பெரிய ரகசியம், நீங்கள் செத்து போனவர் அல்ல, செத்து போன தேவனை நம்ம வணங்கவில்லை, உயிரோடு இருக்கின்ற கடவுளையே வணங்குகிறோம். லேவியராகமம் புத்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு கடந்து போவோம். நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தரும் ஆகிய நான், அழகா சொல்ற, உங்கள் தேவனும் கர்த்தரும் ஆகிய நான் பரிசுத்தர். நான் holy, நான் பரிசுத்தர், நான் எந்த விதமான அப்பழுக்கும் அற்ற உள்ளபடியே மெய்யான பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். I am holy. ஆகவே நீங்களும் ஓலியாருங்க, நீங்களும் பரிசுத்தமாயிருங்க. அதுதாங்க உயிர்த்தெழுதலுடைய ரகசியம். உயிர்த்தெழுதலை மீட்டுருவாக்கத்தினுடைய முழு கொண்டாட்டம் எங்க? நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தர். அனைத்திலும் ஆண்டவர் மனிதர்களை பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள்ளாக நீதிமான்களாக பட்டிருக்கிற நாம், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எவ்விதமாய் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறாரோ அதை போலவே நாமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த முதலாவது காரியம். ஆகவே தான் கரைப்படாத உயிர்த்தெழுதல் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 1 யோவான் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது, அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் என்று சொல்ல உயிரோடு எழுந்தவர்கள் இருளில் அல்ல. பாருங்க, அவர் உயிரோடு இருப்பது பெரிய வெளிச்சம். ஆகவே இருளை கிழித்து கொண்டு வருகின்ற வெளிச்சம். படிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், அப்ப நாம இருட்டின் பிள்ளைகளாய் இருந்தால் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருந்தால், அவர் ஒளியில் இருக்கிறது போல
நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் நம்முடைய மீட்டுருவாக்கம் என்பது என்ன? ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாய் இருப்போம். படிங்க. ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், சிலுவையிலே சிந்திய அந்த பரிசுத்த ரத்தம் சகல பாவங்களையும் நம்மை நீக்கி எல்லா பாவத்திலிருந்தும் ஒரு மாபெரும் விடுதலை கொடுக்கிறது. ஆக விடுதலை வாழ்வை கொடுக்கின்றது தான் இந்த உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் என்பது மீட்டுருவாக்கத்தின் கொண்டாட்டம் என்று சொன்னமே. என்னையா கொண்டாட்டம்? 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 22ஆம் அதிகாரம் 22வது வார்த்தைக்கு நாம் கடந்து போகும் பொழுது, அப்பொழுது தாவீது தாவீது பார்க்கிறவங்க, அப்பொழுது தாவீது அபியாத்தாரை பார்த்து, ஒருத்தன் தான் மீண்டு வரான், அபியத்தார். எல்லாரையும் ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான இந்த தீர்க்கதர்களையும் மிக அருமையான படைத்தளபதிகளையும் வெட்டி போட்டுறாங்க சவுல். மீந்து இருக்கிற ஒருத்தன் தான். அந்த ஒருத்தன் வந்து சொல்றான், ஐயா நான் ஒருத்தன் தான் மீந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. சாமுவேல் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கடந்து போகும். நீ என்னிடத்தில் இரு. ஆமா, அபியத்தாரை பார்த்து தாவீது சொல்றான், நீ என்னிடத்திலே இரு, பயப்பட வேண்டாம். பயப்பட உயிர்த்தெழுதல் கற்பிக்கின்ற முதல் பாடம். இந்த மீட்டுருவாக்கத்தின் முதல் செய்தி பயப்படா வேண்டாம். இயேசு சாமி பிறந்த பொழுது கூட அங்கே சீடர்கள் சொல்ல அந்த மக்கள் பைபிள் சொல்லப்பட்டது, பயப்படாதிருங்கள், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்காய் பிறந்தார். அதே தான் இந்த உயிர்த்தெழுதலிலும் ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றா, இந்த தாவீதின் மூலமாய் அபியத்தாருக்கு சொல்றாரு, நீ பயப்படாத, நீ என்ன கூடவே இரு. அப்புறமா என் பிராணனை வாங்க தேடுகிறவனே, என் பிராணனை வாங்க தேடுகிற அந்த சவுல் உன் பிராணனையும் வாங்க தேடுகிறான். சவுல் தான் உன் பிராணனையும் வாங்க போறா, உன்னுடைய உயிரையும் வாங்க போறா. நீ என் ஆதரவில் இரு என்றான். ஆகவே நீ என்னுடைய ஆதரவு. இதுதான் நல்ல அருமையான ஒரு விடுதலை வாழ்க்கை. எனக்கு அருமையானவர்களே, நம்மை எதிர்த்து நம்மை சூழ்ச்சி பண்ணி நம்மை சாகடிக்கின்ற அந்த சாத்தானை மடங்கடித்தவராய் தான் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா ஆண்டவர். அதான் பக்தர் பாடின, உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா. என்ன அழகான ஒரு பாட்டு பாருங்க. கல்லறை திறந்துச்சுங்க, கல்லறை ஓபன் ஆயிடுச்சு, இருள் சூழ்ந்த அந்த பகுதி வெளிச்சம் ஆயிடுச்சு. ஆண்டவருடைய பரிசுத்தமான அந்த உடல் உயிர் பெற்றவராய் எழுந்து வருகிறார். அதான் கரைப்படாத உயிர்த்தெழுதல். ஆகவே அந்த கரைப்படாத உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிற நாம் எவ்விதமாக இருக்க வேண்டும்? நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தர். ஆகவே நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கைக்கு வித்திடுகிறது தான் இந்த உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதல் என்பது கரைப்படாத உயிர்த்தெழுதல் என்று முதலாவதாக பார்க்கிறோம். இரண்டாவதாக பிலிப்பியர் 3:21 படிங்க. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையுள்ள செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அற்பமான சரீரத்தை மகிமையான, ஆகவே இந்த உயிர்த்தெழுதல் மகிமையான உயிர்த்தெழுதலாய் காணப்படுகிறது. முதலாவது உயிர்த்தெழுதல் கரைப்படாத உயிர்த்தெழுதல், தேவனுடைய உயிர்த்தெழுதல் மாசு மறுவற்று பரிசுத்தமான உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதலை பின்பற்றுகிற நாம் மீட்டுருவாக்கம் பெற்றவர்களாய் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதுதான் முதலாவதாக சொல்லப்படுகிற வார்த்தை. இரண்டாவதாக இந்த உயிர்த்தெழுதல் என்பது ஒரு மகிமையின் உயிர்த்தெழுதல். மண்ணிலிருந்து எடுபட்ட இந்த மனிதன் மீண்டும் மண்ணுக்கே திரும்புகிறான், மண்ணாகி போகிறான். உயிர்த்தெழுதல் வழியாக தான் இந்த மண்ணாகி போன இந்த மனிதன் மீண்டும் உயிர்த்தெழுகின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். மத்திய சுவிசேஷத்திலே 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு போகும் பொழுது அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். மலையின் மீது என் ஆண்டவர் மறுரூபமாகிறார். வேறு ரூபத்தை பெற்றுக் கொள்கின்றார், புதிய சரீரத்தை பெற்றுக் கொள்கின்றார், புதிய முக பாவத்தை பெற்றுக் கொள்கிறார். படிங்க. அவருடைய முகமானது சூரியனைப் போல பிரகாசித்தது. சூரியனை போல வெளிச்சம் ஒளிமிக்கதாய் பிரகாசித்தது. அவர் வஸ்திரம், அவருடைய அணிந்திருந்த வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. தேவன் அந்த மறுரூப மலையில மோசே எலியாவு கூட இருக்கும் பொழுது, அந்த இறைவன் அவர்களோடு உறவாடும் பொழுது அவருடைய கிறிஸ்துவின் சரீரம் மகிமையின் சரீரமாக மாறியது. வெள்ளை ஆடை அணிவிக்கப்பட்டதை போல ஆடையும் வெண்மையாக மாறியது. ஆகவே இந்த உயிர்த்தெழுதலின் போது கூட
அதே நிலைமைதான். மகிமையான உயிர்த்தெழுதலை காண்கிறோம். ஆக கிறிஸ்துவுக்குள்ளதாக உயிர்த்தெழுகின்ற அனைவரும் மாட்சிமை அடைவர் என்பதற்கு உதாரணம் இங்கே கொடுக்கப்படுகிறது. ரோமர் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 29-30 வசனம் கடந்து போகும் பொழுது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு முதற் குமாரனாக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு இந்த உயிர்த்தெழுந்த குமாரனுடைய சாயலுக்கு ஏற்றார் போல முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். இதான் மகிமையின் அழைப்பு. உயிரோடு எழுகின்ற நிகழ்வானது நம்மை மகிமையிலே ஒன்று சேர்த்து நம்மை மீட்டுருவாக்கம் பெற்று நம்மை அழைக்கிறது. முதலாவதாக நம்பிக்கையிலே மீட்டுருவாக்கம் பெற்றோம், இரண்டாவது மகிமையிலே மீட்டுருவாக்கம். இந்த மீட்டுருவாக்கம் என்பது என் ஆண்டவர் உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது அவரோடு கூடவே நாமும் எழுந்திருப்போம், அவருடைய சாயலில் போலவே எழுந்திருப்போம் என்பதை மிக அழகாக சுட்டி காட்டப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இயேசு உயிரோடு எழுந்தார். இந்த நிகழ்ச்சியை நாம் மறக்கவே கூடாது. எனக்கு அருமையானவர்களே, 3 சகோதரர்கள் பயணமாக போய் கொண்டிருந்தார்கள். ஒரு சகோதரன் ஒரு பல்லு கிடைச்சது ஐயா. உடனே அந்த பல்லை எடுத்து அவன் என்ன சொன்னான்னா, இது என் புத்தருடைய பல் என்று சொல்லி குதித்து ஆடி பாடினான். அதே மாதிரி இன்னொரு சகோதரன் கையெலும்பை பார்த்தான். ஒன்று கையெலும்பை தூக்கி இது ஆண்டவருடைய கையெலும்பு என்று சொல்லி குதித்தான். கிறிஸ்தவனுக்கு இடம் இல்லை. கிறிஸ்தவனுக்கு அங்க என்ன சொல்றதுன்னு புரியல. அவனும் கொஞ்ச நேரம் கம்முன்னு போனான். அமைதியாய் போனவனுக்கு அங்கே ஒரு கல்லறை காணப்பட்டது, திறந்த கல்லறை, வெறுமையான கல்லறை. உடனே இவன் குதிக்க ஆரம்பித்து விட்டான். என்னப்பான்னு சொன்னா, என் ஆண்டவர் எனக்கு காட்டிய அடையாளம் இந்த வெறுமையான கல்லறை, இந்த திறந்த கல்லறை, ஒன்றுமில்லாத கல்லறை. ஆனால் இந்த திறந்த கல்லறை பேசுகிறது பாருங்க, ஆண்டவருடைய மகிமையான உயிர்த்தெழுதலை பேசுகிறது. ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்று பேசுகிறது. ஆண்டவர் எல்லுடை தரித்து கொண்டார் என்று பேசுகிறது. இருள் அவரை மறைக்கவில்லை என்று பேசுகிறது. பிரகாசம் வரை ஆட்கொண்டது என்று பேசுகிறது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்கள் ஆண்டவர் உயிரோடு எழுந்ததினாலே கல்லறை திறக்கப்பட்டது, கல்லறை ஒன்றுமில்லாமல் காலியாய் போனது. அருமையானவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மகிமைக்கு தான் ஆண்டவர் உயிர்த்தெழுதலுக்காக தான் நம்மை அழைக்கிறார். மூன்றாவதாக, நம்முடைய உயிர்த்தெழுதல் என்பது இறைவனோடு வாழ உயிர்த்தெழுதலாகும். 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது, ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள்ளும் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எல்லோரும் ஆகவே மரித்தவர்களாக அல்ல, நிச்சயம் உயிரோடு எழுந்திருப்பார்கள். ஆகவே உயிர்த்தெழுதலுடைய முதற் பலன் அவர்தான். ஆகவே இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவோடு வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. ஆகவே தான் சொல்றாரு, எல்லோரும் ஆதாமுக்குள் மரிக்கிறது போல, ஆதாம் பாவத்திற்கு மரித்தானே அவ்விதமாய் நாம் பாவத்திற்கு மரித்து என் தேவன் எவ்விதமாய் தூய்மை பெற்றவராய், பரிசுத்தம் பெற்றவராய், மகிமை உள்ளவராய் வெற்றி சிறந்தாரோ அதை போலவே நான் எழுந்திருப்பேன் என்று நீங்கள் நான் சொல்ல வேண்டும். மனிதனுடைய சரீரம் சாகும், இந்த சரீரம் செத்து போகும் ஐயா, ஆனால் ஆத்மா என்றென்றும் சாகாது. மரணம் ஆதாமிலே எல்லாருக்கும் உண்டானதை போல ஆதாமை உருவாக்கிய இறைவனால் ரட்சிப்பு உண்டானது. அந்த ஆதாமால எல்லாருக்கும் பாவம் உருவாக்கி, அதனால பழி உருவாச்சு, பழியினாலே தீமை உருவாக்கியது, தீமையினால நாம் மரித்து போனோம். மரித்து போன நம்மை இயேசுனுடைய பரிசுத்தம் தூக்கி நிறுத்தியது, இயேசுனுடைய ரட்சிப்பு தூக்கி நிறுத்தியது, இயேசுனுடைய மாற்று உருவாக்கம் விடுதலையை கொடுத்தது. ஆகவே விடுதலை பெற்றவர்களாக நாம் வாழ்கிறோம். ஆகவே தான் 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, பரிகரிக்கப்படுகின்ற கடைசி சத்துரு மரணம். இந்த மரணத்தை சத்துரு பகைஞனுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் பவுல் அப்போஸ்தலன். என்று சொன்னால் நம்முடைய சத்துரு யார்? மரணம் தான் நம்முடைய சத்துரு. மரணம் தான் நம்முடைய சத்துருன்னு சொன்னா, இறைவனுக்கு கீழ்ப்பட்டது தான் மரணம். ஆனால் நமக்கு அது கீழ்ப்பட்டதா என்றால், பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் மாத்திரமே நமக்கு கீழ்ப்பட்டதாக காணப்படுகிறது. இல்லை என்று சொன்னால் நாமும்
மரித்தவர்கள் ஒருவராக மாறி போகும். எனக்கு அருமையானவர்களே, நன்றாக சிந்தித்து பாருங்க. இந்த மரண வாழ்க்கை நமக்கு வேண்டுமா, அல்லது தூய்மையான வாழ்க்கை வேண்டுமா? இந்த மரண வாழ்க்கை வேண்டுமா, இறைவனோடு வாழ்கின்ற உயிர்த்தெழுந்த வாழ்க்கை வேண்டுமா? சிந்தித்து பார்ப்போம். அவர் வரும்பொழுது மரித்த நாமும் அவரோடு கூட பரலோக ராஜ்யத்திலே ஒரு அருமையான ஒரு காட்சி வெளிப்படுத்தல் விசேஷத்திலே பார்க்கின்றோம். அருமையான காட்சி. திரளான மக்கள் நின்று கொண்டிருக்கிறார், வெள்ளுடை வேந்தர்களாய் தரித்து. அப்ப கேட்கிறார் ஆண்டவர், இவர் யாருன்னு சொல்லும் பொழுது, இந்த மிகுந்த உபத்திலிருந்து வந்தவர்கள், வெள்ளுடை தரித்தவர்கள். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, அந்த நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டுமானால் என் ஆண்டவரோடு கூட நாம் மரிக்க வேண்டும், அவரோடு கூட மரிக்க வேண்டும். பாவங்களுக்காக மரித்து நீதிக்காக நாம் உயிர் தெழ வேண்டும். அதே 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்துக்கு நாம் கடந்து போவோம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். இயேசுதான் மாத்திரம் ஜீவன் உள்ளவராய், ஜீவனுக்கு அதிபதியாய், உயிரோடு இந்த நாளிலே எழுந்திருக்காவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். என்ன நம்பிக்கை, என்ன விசுவாசம் வைத்திருக்கிறோமோ அந்த விசுவாசம் வீணாய் போயிருக்கும். எப்படி வீணா போயிருக்கும்? நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாய் காணப்படுகிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டது வீண் என்று ஆய் போயிருக்கையா. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. படிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால், கிறிஸ்து மரணத்திலிருந்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். விசுவாசம் இல்லை என்று சொன்னால் நாம் பாவத்திலேயே திளைத்து கொண்டிருப்போம், வாழ்ந்து கொண்டிருப்போம், பழைய பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆகவே நமக்கும் பரிசுத்தத்திற்கும் இடைவெளி நீண்டு அகன்று போயிருக்கும். என் தேவனாய் கர்த்தர் மரித்ததினாலே இந்த இடைவெளி நீங்கியது, குறுகியது. இடைவெளி நீங்கிவிட்டதினாலே நாம் ஆண்டவருக்குள்ளதாக வாழ்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுதல் என்பது கரைப்படா வாழ்க்கையை மீட்டுருவாக்கி தருகிறதாகும். உயிர்த்தெழுதல் என்பது மகிமையான வாழ்க்கையை மீட்டுருக்கி தருகிறதாக இருக்கட்டும். அது மாத்திரமல்ல, இந்த உயிர்த்தெழுதல் என்பது இறைவனோடு வாழ்கின்ற, எப்பொழுதும் வாழ்கின்ற ஒரு நல்ல நிலைமையை நமக்கு ஏற்படுத்தி தரட்டும். ஆகவே அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைய நாளிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன என்று சொன்னால், அவர் இங்கே இல்லை. இனி ஆண்டவராகிய இயேசு புதைத்த இடத்திலே போய் தேடினார்கள், அங்கே இல்லை. அவர் உயிரோடு எழுந்தார். இந்த வார்த்தை நம்மை மீட்டுருவாக்கம் செய்யட்டும். அவர் இல்லை என்கிற வார்த்தை அல்ல, அவர் இருக்கிறார், எனக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என்னை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார், எனக்கு மகிமையான பிரகாசமான ஒளியை கொடுத்திருக்கிறார், என் வாழ்க்கையை கரைபடாமல் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த ஒரு நிலைமையிலே நாம் வாழும் பொழுது நிச்சயமாய் என் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை, உயிரோடு எழுந்தார் என்பதை மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. உலகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உண்மையான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இயேசு உயிரோடு எழுந்தார், இயேசு பிறந்தார், இயேசு மரித்தார், இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இதுதான் இன்றைய நாளினுடைய முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே உயிரோடு எழுந்த தேவனை பற்றி கொண்டிருக்கிற நாம், விசுவாசத்தினாலே பெற்றுக் கொண்டிருக்கிற நாம், அவரை அடைக்கலமாய் நம்பிக்கொண்டிருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பெற்ற பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம். அவ்விதமாய் வாழ தேவன் தாமே கிருபை செய்வாராக. குறிப்பாக இன்றைய நாளிலே நம் மத்தியிலே அநேக மக்கள் மரித்து போயிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் நினைவு கூறுகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் எல்லோரையும் அவருடைய வருகையிலே உயிரோடு எழுப்பி, அவரோடு கூட நாமும் வருவோம் என்று சொல்கிற வண்ணமாய், உயிரோடு இருக்கிற அவர்களும் நாமும் மரித்து போன அவர்களும் என் தேவனுக்கு முன்பாக வரும்படியான ஒரு மகா பெரிய உயிர்த்தெழுதல் நடைபெறப் போகிறது. அந்த உயிர்த்தெழுதலிலே நாம் காணப்படுவோம் என்ற நிச்சயத்தோட கர்த்தருடைய கரத்திலே இந்த நாளை அர்ப்பணித்து ஜெபிப்போம். உங்களை யாவருக்கும் அருமையான ஈஸ்டர் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடும் பணிவோடும் மீண்டும் ஒரு விஷயம் தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்று சொன்னால், இது எல்லா இடத்திலையும் ஒரு ஹாப்பி ஈஸ்டர். எப்படி ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்று சொல்கிறோமோ, ஹாப்பி பர்த்டே என்று சொல்கிறோமோ, அதை போல இது ஹாப்பி ஈஸ்டர். இந்த ஈஸ்டர் திருநாள், ஈஸ்டர் பெருவிழா எல்லாருடைய மக்கள் மத்தியிலேயும் ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகின்ற திருவிழாவை இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. தலைவர் தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் மீண்டுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்தி கேட்ட எல்லா உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதியும். மெய்யாகவே அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார் என்ற நற்செய்தி ஆண்டவரே உலகம் எங்கும் இன்று வரையிலே பரவி வருகிறதே, இனிமேலும் பரவத்தக்கதாக
அந்த உயிரோடு எழுந்த கடவுளோடு நாங்களும் எழுந்து மாஸ்டர்களாய் காணப்பட கிருபை தாரும். மீட்பிரேசு நிமித்தம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் யாவரையும் அர்ப்பணம் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநடத்துதல், தெய்வீக சமாதானம் நம் யாவரோடும் நம்முடைய செயல்பாடுகளோடும் நிலைத்திருந்து இயேசுடைய வருகை மட்டும் நமக்கு நல்ல பிரதிபலனை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you.